ஹாய்ப்பா, இன்னைக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மாயன் கீரையை பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது. இதை வந்து மெக்சிகன் மரக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையோட லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா வெயிலில் எடுக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு புதர் செடி மாதிரி வரும். ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மரம். கீழே இந்த ஸ்டெம்மில் இருந்து பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு மரம் மாதிரி வரும். பெரிய மரம் கிடையாது, வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் வராது. இது பேர் வந்து மாயன் கீரை, மெக்சிகன் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே வந்து இந்த கீரையை வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம், பருப்பு போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் சுகர் பிபி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுமே வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த கீரையை வந்து சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சோர்வுமே வந்து நீங்கி நல்ல ஒரு உற்சாகமாக ஹெல்த்தாக இருப்பாங்க. இந்த கீரை சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் பாப்பா கூட வச்சு கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கீரை வந்து முருங்கைக்கீரையை விட வந்து அதிக வந்து சத்துக்கள் நிறைந்தது. அப்புறம் இந்த கீரையை வந்து இந்த மாதிரி ஒடிக்கும் போது நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு மில்க் மாதிரி வரும், பால் மாதிரி வரும். அந்த இதில் வந்து இந்த இதுலேயுமே தெரியும் உங்களுக்கு, அந்த தண்டுலேருந்து பால் வருதுல. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் நம்ம அந்த பாலை வந்து. இந்த பால் வந்து சில நேரம் அலர்ஜி மாதிரி ஆகும். மற்றபடி வந்து இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த தண்டை வந்து இந்த தண்டு வரைக்கும் இந்த மாதிரி வந்து இதை உடச்சி எடுத்துடணும். அந்த மாதிரி உடைக்கும் போது லைட்டாக வந்து பால் வரும். இந்த பாலை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். நல்லா சமைச்சு சாப்பிடணும். மற்ற தண்டுக்கீரை அரைக்கீரை அந்த மாதிரி வந்து இது பண்ணாமல் நல்லாவே பாயில் பண்ணி சாப்பிடணும். இல்லை அப்படின்னா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரிலாம் போயிடும் பசங்களுக்கு வந்து. ஆனால் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. அதனால் இந்த கீரை வந்து ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த கீரையை வந்து வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி. எல்லா வெயிலையுமே தாக்கு பிடிச்சி வரும். அது மாதிரி இந்த கீரையை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லைட்டாக இந்த ஒரு தண்டை மட்டும் கட் பண்ணி வச்சாவே இந்த கீரை வந்து வளர்ந்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.